வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, வாழ்க்கை உன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல வருவதை புரிந்து கொள். உனக்கு எது நல்லதோ அது உனக்கு நிச்சயமாக தருகின்றேன். உன் வாழ்வை அதன் போக்கில் வாழ முயற்சி செய். முருகா, நான் வேண்டியது சில நேரம் எனக்கு நடப்பதில்லை. இனி நீயே எனக்கு நல்லதோ அதை நடத்து என்று என்னிடம் ஒப்படைத்து விட்டாய். இனி நான் பார்த்து கொள்கின்றேன். இந்த முறை நீ எடுக்கும் முடிவு வெற்றி பயணமாக நிச்சயமாக அமையும். என் தங்கமே, உன் இல்லத்தில் விளக்கேற்றி விட்டேன். உன் லட்சியம் நிறைவேறப் போகிறது. நீ எண்ணி ஏங்கிய கனவுகள் உன் கரம் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் சோதனை காலம் முடிந்து இன்ப காலம் ஆரம்பித்து விட்டது. என் தங்கமே, உன் வாழ்வில் ஒவ்வொரு விஷயமும் தாமதமாகிக் கொண்டிருந்தது. அந்த தாமதம் எல்லாம் விரைவில் முடியும் காலம் இது. செல்வ செழிப்புடன் நலமுடன் வாழ்வாய் என் தங்கமே. எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தர்மத்தை செய். அந்த தர்ம தேவன் உன்னை காப்பாற்றுவான். உனக்கு நான் துணை இருப்பேன் என் தங்கமே. என்னை ஆலயம் வந்து காண முடியவில்லையா? உன்னிடம் பசி என்று வருபவர்களுக்கு உன் உள்ளார்ந்த மனதோடு ஆதரவற்றோர்க்கு பசியை போக்கினால் நான் உன்னை காண ஓடோடி வருவேன். என் தங்கமே, உன்னை வைத்து ஒருவருக்கு பசியாற்ற கூறினேன் என்றால் நீ உயர்ந்த ஆன்மா என்று புரிந்து கொள். உனக்கு 1000 கர்ம வினைகள் உன்னை சூழ்ந்தாலும் நீ செய்த தர்மம் தலை காக்கும். அந்த அடிப்படையில் உனக்கு நான் காலத்திடம் நியாயம் கேட்பேன். என் தங்கமே, உனக்குள்ளே நிறைய எதிர்மறை உணர்வுகளை நீ சிறுவயதிலிருந்தே சேர்த்து வைத்துள்ளாய். அவை என்னை வணங்க வணங்க குறைந்து வந்துள்ளன. இருந்தாலும் அத்தனை வருடங்களாக உனக்குள் இருந்த பதிவு தீர வேண்டுமானால் இன்னும் சில காலம் ஆகும். உன் மனதின் எதிர்வினையும் கர்மவினையும் ஒன்று சேர்ந்து உன் வாழ்வை புரட்டி போட்டுவிட்டது. இடைவிடாது என் நாமம் கூறி ஆலயம் வந்து தீபம் ஏற்றி வைத்து வர எதிர்மறை எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும். உனக்கு தேவையான நல்ல எண்ணங்களை செயல்படுத்த நலம் உண்டாகும். என் தங்கமே, உன் விரலே உன் கண்ணை குத்தியது போலத்தான் உன்னோடு இருப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கின்றார்கள். அன்பாக இருக்கும்போது ஒரு விதமாகவும் ஆத்திரத்தில் ஒரு முகமாகவும் இரு முகமூடியிட்டு நடக்கின்றார்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல் நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாறுகின்றாய். மனிதர்களின் மீது அதீத அன்பு மற்றும் பற்றினால் நீ பட்ட துன்பங்கள் ஏற்கனவே ஏராளம். கிடைக்கும் நேரத்தில் என் நாமத்தை உச்சரித்து கொண்டே என்னை தேட முயற்சி செய். உன் மனம் அமைதியடையும், நிம்மதி அதிகரிக்கும். கடமை வேறு, பற்று வேறு. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை புரிந்து கொள். கடமையை அமைதியாக செய்து வாழ்வை கடந்து வா. நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்கமே. என் நாமம் சொல்லி உன் மனதிற்குள் அமைதியை வளர்த்துக்கொள். அப்போதுதான் உனக்கு வரும் பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் அமைதியாக இருக்கும். வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும். அமைதியை உன்னிடத்திலிருந்து துவங்கு. நீ எந்த ஒரு சூழ்நிலையையும் அமைதியான முறையில் கடந்து வந்தால்தான் மற்றவர்களிடம் அது போன்ற அமைதியான சூழல் காணப்படும். எப்பொழுதெல்லாம் உனக்கு குழப்பமான சூழல்கள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து என் நாமத்தை உச்சரி. அப்படி இல்லை என்றால் என் ஆலயம் வந்து என் கண் முன்னால் அமர்ந்து நல்ல நேர்மறை எண்ணங்களை எடுத்துக்கொண்டு செல். என் தங்கமே, உன் மனதில் இருக்கும் குழப்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக தூங்கு. உன் பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்து உன்னை நன்றாக வாழ வைப்பேன். என் தங்கமே, நீ யார் முன்னால் அவமானப்பட்டாயோ அவர்களுக்கு முன்னால் நன்றாக வாழப்போகின்றாய். உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளும் கூடிய விரைவில் தீரும். என் தங்கமே, முக்கியமான ஒன்றை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஏற்கனவே உனக்கு உணர்த்தியுள்ளேன். முன் கோபத்தால் நீ எதையாவது பேசிவிடாதே. அது வாக்குவாதத்தில் முடியலாம். எந்த கவலையாக இருந்தாலும் அதற்கான கண்ணீர் சிந்திக் கொண்டு இருக்காமல் ஆறுதல் தருவேன். எதையும் நினைத்து அதீத கவலையினால் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதே. உன்னிடம் வரவேண்டிய உழைப்பிற்கான பணம் வந்து சேரும். அது பற்றி எதிர்மறை எண்ணங்களை உருவாக்காமல் இரு. பொறுமையும் அன்பும் உன்னை காக்கும் கவசமாக இருக்கும். வெற்றியும் சாத்தியமே இக்காலத்தில் என் தங்கமே. நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. மனதில் உள்ள பாரங்கள் குறைவதை நீ உணர்வாய். தொலை தூரத்திலிருந்து அழைப்புகள் வரும். சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும். ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற பயத்தினை அவர்கள் கர்மவினை தருகிறது. ஆனால் வாழ்க்கை ஒரு நொடி பொழுதில் மாறக்கூடியது. கடவுளை நினைத்து கடமையை செய்து வரும்போது கர்ம வினைகள் கரைவது உறுதி. அதை கண்டு அஞ்ச தேவையில்லை. ஒவ்வொருவரும் இதனை கடந்து வாழ்வில் வெற்றி பெற்றவர்களே. தைரியமாக இருந்து என் நாமத்தை தியானித்து வா. இன்று நீ ஏற்றும் தீபம் நிச்சயம் வாழ்வில் ஒளி தரும்.
என் தங்கமே, சில மாற்றங்கள் உன் வாழ்வில் நடக்க இருக்கிறது. இந்த மாற்றத்திற்கு பிறகு வாழ்க்கை வேகம் எடுக்கும். ஆனால் உன்னுடைய மன நிம்மதி அதிகரிக்கும். உன் வாழ்க்கை பயணத்தில் இருந்த தடைகள் நீங்கி உன் பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும். எப்போதும் தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் பேசுவதை குறைத்துக்கொள். அவர்களிடம் உன் சக்தியை இழக்காதே. உன் பாதையில் நீ சென்று கொண்டு இருக்கின்றாய். அது சரியான பாதையாக உள்ளது. புரியாதவர்கள் உன்னை தவறாகவே புரிந்து கொண்டு உன்னை தவறு என்பார்கள். அதற்கு நீ விளக்கம் எதுவும் தந்து நேரத்தை வீணாக்காதே என் தங்கமே. சில நேரம் நீ கீழே விழுவது போல் தெரிந்தாலும் அது உன்னை கீழே இழுக்க விரும்புகின்றவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் உண்மையில் நான் தான் உன்னை என் கரங்களில் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். நீ விழமாட்டாய். நான் உன்னை தூக்கி உயரத்தில் ஏற்றுகின்றேன். நீ என்னை உண்மையுடன் வணங்குகின்றாய். நான் உன்னை உலகமே பார்ப்பதை போல் உயர்த்துவேன். எந்த சூழ்நிலையாலும் அஞ்சாதே, தயங்காதே, தள்ளி நிற்காதே, நிமிர்ந்து எழுந்து ஓடு. நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னோடு நிழலாகவே என்றும் இருக்கின்றேன். மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் தங்கமே. நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் உனக்கு துணை இருப்பேன். உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கையில் உனக்கு வேண்டியதை ஏன் பிறரிடம் கையேந்து நிற்கின்றாய்? நீ பிறரிடம் எதிர்பார்த்து நிற்பதால் உனக்கு எளிதில் கிடைத்துவிடும் என்று மனக்கணக்கு போடாதே. உன்னுடைய முயற்சியால் நீ எடுக்கும் முடிவுகளும் எந்த நினைவும் அதனால் நான் உனக்கு தரும் ஆசீர்வாதமும் நீ வேண்டியதை உனக்கு பெற்றுத்தரும். என் தங்கமே, உன் மனம் ஏன் இந்த மாயையை குறித்து வேதனை கொள்கின்றது? உன்னை அலட்சியம் செய்பவர்கள் செய்துவிட்டு போகட்டும். எல்லோரும் ஒரு தேவைக்காக வருவார்கள், பேசுவார்கள், பின் செல்வார்கள். ஆனால் இறுதி வரை உன்னோடு நான் தான் நிலையாக இருக்கப் போகின்றேன் என்பதனை, இவை அனைத்துமே நிலையற்ற ஒன்று என்பதனையும் நீ புரிந்து கொள்ளத்தான் அனைத்தும் நடக்கின்றன. நீ என் நாமம் உச்சரிக்க உன்னால் இதிலிருந்து விடுபட முடியும். நீ யாரையும் நினைத்து கவலைப்படுகின்ற உன் மனநிலையை மாற்று. இன்னும் பல வருடங்கள் நீ இந்த பூமியில் இருக்க வேண்டியுள்ளது. உன்னை பலவீனப்படுத்தும் இவைகள் ஒழித்து என் சக்தியை பெற தொடர்ந்து தீவிரமாக என் நாமத்தை உச்சரித்து வா. உனக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் என் தங்கமே. மற்றவருக்கு கிடைக்கும் சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கவில்லை என்று கவலை கொள்கின்றாய். ஆனால் உனக்கு கிடைத்த சில விஷயங்கள் இங்கு பலருக்கு கிடைக்கவில்லை. மன நிறைவு இருந்தால் குறைகள் பெரிதாக தெரியாது. உனக்கென்று உள்ளது உன்னிடம் வந்து சேரும். கவலை கொள்ளாதே. இன்று துன்பத்தில் இருக்கும் நீ நாளை கனவில் கூட காணாத இன்பத்தை அடையப் போகின்றாய். கவலையை கண்காணா தூரத்திற்கு துரத்தப் போகின்றேன். கவலையை விடு, கண்ணீரை துடை. உன்னை நேசிக்க நான் இருக்கின்றேன். உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கின்றேன். நீ அழைத்தால் நொடிப்பொழுதில் நான் வருவேன். உன் முகத்திற்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு பரிசாக அளிப்பேன். பேசி தீருங்கள், பேசியே வளர்க்காதீர்கள். நடப்பதை பாருங்கள், நடந்ததை கிளறாதீர்கள். உரியவர்களிடம் சொல்லுங்கள், ஊரெல்லாம் சொல்லாதீர்கள். உறுதி காட்டுங்கள், பிடிவாதம் கொள்ளாதீர்கள். விவரங்கள் சொல்லுங்கள், வீண் வார்த்தைகள் சொல்லாதீர்கள். தீர்வை விரும்புங்கள், தர்க்கம் விரும்பாதீர்கள். இனிமேல் தான் உன் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியை நீ பார்க்கப் போகின்றாய். மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும். உன் வாழ்வில் நீ மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே. சிங்கார வேலனுக்கு அரோகரா.